வீட்டில் வைத்து வழிபடலாமா? சிலைகளே ஆக்சுவலாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அது சாந்தமான சிலைகளாக இருந்தாலும் சரி, உக்கிரமான சிலைகளாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயிலுக்கு வர்றவங்களை அவங்க ஒரு நல்ல வெல்த்தான ஒரு ஃபேமிலி, ரொம்ப வசதியானவர், ரொம்ப படித்தவர், ஒரு நல்ல இடத்துல அவங்க தொழிலதிபர். அவங்க வீட்டில் அவருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்கு, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கிட்னி அந்த ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இதை என்கிட்ட அம்மா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணார். என்னென்னவோ அவரும் பண்ணி பார்த்துருக்காரு. வாஸ்து தோஷமான்ட்டு வாஸ்துவை பற்றி பண்ணியிருக்காரு. அப்போ கிரகங்கள் பிரச்சனையா, அப்போ வீட்டில் யாராவது செய்வினைகள், வேறு ஏதாவது மாந்திரிக ப்ராப்ளமா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்காரு. அது எல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் எல்லாமே பார்த்துட்டோமா, ஆனால் எனக்கு பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு அடிக்கடி ரொம்ப இது பண்ணிட்டே வேதனைப்பட்டுதார். இது நான் அம்பாள் கிட்ட இந்த வார்த்தையை கேட்கும் போது, அவர் சொன்ன விஷயங்கள் பேசும்போது, அந்த அம்மா உணர்த்தின விஷயத்தை நான் அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது சிலைகள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமாம்மா நான் வச்சுருக்கேன். என்ன சிலைகள் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க? நான் காளி சிலை வச்சுருக்கேன், கருப்பண்ண சுவாமி வச்சுருக்கேன், ஐயனார் வச்சுருக்கேன், ஐயனார் குதிரை மேலே வச்சுருக்கேன். நான் சின்னது தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசு? என்ன ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப அவர் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. ரெண்டாவது அவரை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க வைக்க சொன்னது? இல்லை எனக்கு நான் ஒருத்தர் கொடுத்தாங்க, அதனால நான் வச்சேன். முதல்ல அதெல்லாம் எடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்து அதுக்கான பரிகாரத்தை செஞ்சு பண்ணோம். அவர் சிலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போது நல்லா இருக்கார். இப்போது பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வீடை மாற்றணுமா, இதை பண்ணணுமா, அதை அந்த இது இல்லாமல் இப்போ நோய் நொடிகள் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இது என்ன ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது அம்மா, நான் என்னம்மா அப்படி இப்படின்னு அவர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே அது சந்தோஷமாக இருக்குது. கேட்கும் போதும் சரி, ஓ இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு. அந்த சின்ன சிலை தான், நம்ம சாதாரண 3 இன்ச்சு தானே, 5 அதுதான் சொல்கிறோம். ஆனால் அந்த சிலைக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்குது. சில பேர் யாராவது கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாங்க, அதை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. நீங்களாக போகிற கோயிலுக்கெல்லாம் ஒவ்வொரு சிலையை, ஒவ்வொரு படங்களை வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. உங்களுக்கான தெய்வம் என்ன அதை பாருங்கள். அந்த தெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் செய்யும். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணாதீங்க. ஒரு முருகர் 6 முருகர், 7 முருகர், 10 முருகர், 10 மகாலட்சுமி படம், 10 காமாட்சி படம், 10 நரசிம்மர் படம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. நரசிம்மமூர்த்தியெல்லாம் உக்கிரமான தெய்வம். அவர் படத்தையோ அவர் சிலைகளையோ வீட்டில் வாங்கி வைக்காதீங்க. முருகர், நீங்கள் முருகர் சொல்கிறேன், முருகர் நான் இப்போ சொல்லாமல் இருக்கேன். நான் முருகர் எவ்வளோ முருகர் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க வீட்டில் சிலைகளை வச்சு. தயவுசெய்து முருகர் சிலையெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க. அவர்லாம் சாந்தமான தெய்வமெல்லாம் கிடையாது. அவர் கருணாமூர்த்தி, ரொம்ப சாந்தமான தெய்வம். ஆனால் அவருக்கான இடம் நம்ம இடம் கிடையாது. அவருக்கான இடம் கோவில் தான். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க? நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க, கணவன் மனைவி உறவு இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், கன்னி தீட்டு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு இறந்து போன வீட்டுக்கு நம்ம போயிட்டு வருவோம், குழந்தை பெற்ற வீட்டுக்கு நம்ம போயிட்டு வருவோம். இந்த மாதிரி தீட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதுகெல்லாம் இந்த தெய்வங்களுக்கு பிடிக்காது. எல்லாருமே வீடை பார்த்தா சுற்றி படம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு படம் வச்சாலும் அந்த வர்ற லக்ஷ்மியை யாராலையும் தடுக்க முடியாது. மகாலட்சுமி படத்தை வைங்க, அம்பாள் படத்தை வைங்க, ஒரு விநாயகர் படத்தை வைங்க, சரஸ்வதி படத்தை வைங்க. அது 3ம் ஒன்றா சேர்ந்து கூட இருக்குது, அது வைங்க. இல்லை தனித்தனியாக வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க, பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப முருகர் பிடிக்கும் மேடம், நான் முருகர் வேணும், முருகர் படத்தை ஒரே ஒரு முருகராக வச்சுக்கோங்க. வள்ளி தெய்வனோடு சேர்த்து வைங்க, தனி முருகராக வைக்காதீங்க. அவங்கெல்லாம் தனியாக இருக்கிற அந்த இது நமக்கு அது சரியாக வராது. காளி ஃபோட்டோ இதெல்லாம் வைக்காதீங்க. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தெரியாமல் யாரோ கொடுக்குறாங்க, இல்லை எங்கெங்கேயோ விற்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆசைக்காக கொண்டு சிலைகளை வச்சிடறோம். இதை நான் உங்களுக்கு முதல்லையே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சிலைகளை வீட்டில் வச்சா அவங்க மட்டும் வரமாட்டாங்க, நிறைய பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வாராகி சிலையெல்லாம் வீட்டில் வைக்கிறாங்க,
உக்கிரமான காளி சிலைகள் தயவு செய்து வைக்காதீங்க. ஐயனார், கருப்பசாமி இந்த மாதிரி எல்லாம் யாராவது வீட்டில் வைப்பாங்களா? சாந்தமான தெய்வங்களாக இருந்தாலும் அவங்களையும் கூட்டு வந்து வைக்கும் போது அவங்க மட்டும் வைக்கும். ராஜராஜேஸ்வரியை நீங்கள் கூட்டு வந்து வீட்டில் வச்சாலும், அந்த சிலைகளை வச்சாலும் அவங்க மட்டும் வரமாட்டாங்க. யக்ஷினிகள், டாகினிகள், யோகினிகள் அத்தனை பேரும் அவங்கள சுற்றி வந்து இருப்பாங்க. அப்போ உங்கள் வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கான வழிகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவங்க இடத்துக்கு போகல, அவங்கள உங்கள் இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. கூட்டிகிட்டு வரும்போது இத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து பரிமாற்றங்கள் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் தயவுசெய்து சிலைகளை வைத்து வழிபாடு பண்ணுறத விட்டுடுங்க. படங்கள் வச்சுக்கோங்க. அது கூட சில பேர் வந்து முருகரையே 10 முருகராக வச்சுருப்பாங்க, 10 லக்ஷ்மியாக வச்சுருப்பாங்க, 10 அம்பாலாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு படம் வைங்க. அவங்கவுங்க வியாபாரத்துக்காக அவங்கவுங்க 1000 சொல்லலாம். படப்போகிற கஷ்டம் நம்ம தான் படப்போகிறோம். அந்த கஷ்டத்தில் ஏன் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றத என்னுடைய மனசு வேதனைப்பட்டு தான் இதை சொல்கிறேன். தயவுசெய்து எந்த சிலைகள் இது விளக்கேற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உக்கிரமான தெய்வத்தை வீட்டில் வைக்காதீங்க. அவங்களுடைய போர் குணங்கள் வாராகியெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று கும்பிடுறவங்க இல்லை. அவங்களாம் புராண காலத்துலேருந்து வந்து இருக்கிற தெய்வம். ராஜராஜேஸ்வரியோட படை தளபதி அந்த அம்மா வாராகி. அவங்க குணத்தை உங்களுக்காகலாம் மாற்ற மாட்டாங்க. நீங்கள் வைக்கிற சும்மா வந்து கல்கண்டோ, நீங்கள் வைக்கிற வந்து சாதாரண பிரசாதமோ, சக்கரை பொங்கலோ, தயிர் இதுக்கெல்லாம் அவங்க கிடையாது. அவங்க வழிபாடுகள் வேறு, அவங்களுடைய நெய்வேத்தியங்கள்லாம் வேறு. இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்ய முடியாது. நீங்கள் கோயிலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா கோயிலுக்கு போங்க, பிரத்திங்கராவை வணங்குங்க, வாராகியை வணங்குங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதனுடைய கஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். அது வேண்டாமே நமக்கு. இதை தான் நான் சொல்கிறேன்.